ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் காமன் ஆஃபேலி எக்ஸாமினேஷன் 11th ஸ்டாண்டர்டுக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸோடைய கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை நீங்கள் வந்து ஒவ்வொன்றா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வந்து முக்கியமாகவே ஆஃபேலி எக்ஸாமில் வந்து கேட்பாங்க. எப்படி நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், அந்த சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, வானிலை சம்மந்தமான தகவல்கள், விடுமுறை சம்மந்தமான தகவல்கள், எக்ஸாம் கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ எல்லா அப்டேட்ஸுமே ஸ்கூல்ஸ் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கில் நம்ம ஈஸியாக வந்து மார்க் எடுக்க முடியும். நம்ம வந்து 2 மார்க் 3 மார்க்லாம் நம்ம நிறைய எழுதுறது காட்டிலும் 5 மார்க்லாம் எழுதுறது காட்டிலும் ஈஸியாக 1 மார்க்கில் வந்து அந்த பாஸ் பர்சன்டேஜை நம்ம ரீச் பண்ணிடலாம். கொஷின் பேப்பர் கொடுத்து கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த பாஸ் ஆகக்கூடியதை உறுதிப்படுத்திக்கலாம். இப்போ 1 மார்க் வந்து எப்பவுமே பல பேர் படிக்காமல் இருப்பாங்க. அப்படி இருக்காதீங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் உங்களுக்கு வந்து தெரியுதா, நீங்கள் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா, அப்ரோச் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1 மார்க்குமே ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே உங்களுடைய ஸ்கூல் புக்கில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்கும்போது தெரியும், ஒரு சில கொஷின்ஸ் வந்து இன்டெப்த்தாக கேட்டிருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து புக் பேக்கில் தான் அதை கேட்பாங்க. ஸோ அப்போ நான் வந்து படிக்கிறேன் பாருங்கள், ஒவ்வொன்றும் எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் யூஸ்டு பை லினக்ஸ் அப்படின்றது வந்து என்ன, இது மாதிரி ஈஸியாக தான் கொஷின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் அண்டோவுக்கான ஷார்ட்கட் கீ வந்து என்னன்றது எழுதணும். தென் விச் கீ இஸ் யூஸ்டு டு மூவ் த செல் பாயிண்டர் இன் த பேக்வர்ட் டிரெக்ஷன் வித்தின் த ஒர்க் ஷீட், அதை நீங்கள் எழுதணும். ஐடென்டிஃபை த டிஃபால்ட் வியூ இன் இம்ப்ரெஸில் வந்து டிஃபால்ட் வியூ எது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நம்ம நார்மலாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாமே வந்து ஒரு சில பேர் வந்து படிச்சிருக்க கூட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் படிச்சுக்கோங்க, ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். எக்ஸ்பேன்ஷன்ஸ் ஆஃப் W3C, ஹவு மெனி லெவல்ஸ் ஆஃப் ஹீடிங் டேக்ஸ் ஆர் அவைலபிள் இன் HTML, அதை எழுதணும். பிக் ஆட் ஒன் ஃப்ரம் த லிஸ்ட்டு, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து கொஷின் கொடுத்துட்டாங்க, ஆன்சரும் கீழே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எது நம்ம சரியானதுன்னு போட்டாலே போதுமானது. அதனால் நல்லா படிச்சுக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். பாருங்கள், உங்களுக்கு நான் நல்லா ஷோ பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. விச் இமேஜ் ஃபார்ம்டு as ஸ்டாண்டர்டைஸ்டு பை W3C, த டிக்ளரேஷன் பிளாக்ஸ் ஆஃப் CSS இஸ் சரௌண்டட் பை என்ன அப்படின்னு நீங்கள் எழுதணும். இன் வாட், அதாவது பார்த்தீங்கன்னா 14 கொஸ்டின் பாருங்கள். இந்த பிலோ ஸ்னிப்படு வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் வேர் எக்ஸ் ஈக்குவல் டு 248 + 2 - 200 இருக்குங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்டு, காமர்ஸ் மீன்ஸ் வந்து என்ன அப்படின்றதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்கோங்க. இன்னொரு டைம் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற 1 மார்க் பார்த்துக்கோங்க. நல்லா படிச்சுக்கோங்க, ஆன்சர் குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் பி வந்தீங்கன்னா நீங்கள் 2 மார்க் எழுதணும். அதில் 24 அந்த கொஷின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி. அது என்னன்றதை நான் உங்களுக்கு லேட்டராக ஷோ பண்ணுறேன். மீதி இருக்கிறதெல்லாம் பாருங்கள். டிஃப்ரென்ஷியேட் இன்புட் அண்ட் அவுட்புட் யூனிட்டு, ரைட் த ஃபஸ்ட்டு காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர், வாட் இஸ் ப்ரோக்ராம் கவுண்டர், அதை எழுதணும். ஹவு வில் யூ ரீநேம் எ ஃபைல், வாட் ஆர் த கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் டு கட் காப்பி அண்ட் பேஸ்ட்டு, வாட் இஸ் எ ப்ரௌசர், வாட் இஸ் பிக்சல், லிஸ்ட் த சர்ச் இன்ஜின்ஸ் சப்போர்ட்டட் பை தமிழ் லாங்குவேஜ், வாட் இஸ் ராங் இன் த ஃபாலோயிங் கோடிங். இதில் இந்த நான் கோடிங் கொடுத்துருக்காங்களே 5 கோடிங் இருக்குங்களே, இதில் எது ராங் அப்படின்றத நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். இதில் 24 அதுதான் உங்களுக்கு கம்பல்சரி. அதை நல்லா எழுதிக்கோங்க, அது நல்லா படிச்சுக்கோங்க. கம்பல்சரி மட்டும் எப்போதுமே மறக்காமல் படிச்சுக்கோங்க. மீதி இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய்ஸ் விட்டு தான் எழுத போகிறீங்க. ஆனால் நீங்கள் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வந்து டைமை பொறுத்து ஈஸியாக ஆன்சர் தெரியுதோ அதை எழுதிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கும்போது ஈஸியாக இருக்கிறது மட்டும் படிச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஒருவேளை கேட்காம போயிட்டீங்கன்னா கஷ்டமாக போய்டும். அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அது முடிச்சிட்டிங்கன்னா பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். அதுலேயுமே 33 கொஸ்டின் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுக்கு வந்து கம்பல்சரி. வாட் மெசேஜஸ் வில் பி டிஸ்பிளேட் இன் த இன்புட் ஃபார் ஏஜ் இஸ் கிவன் அஸ் 16 ஃபார் த ஃபாலோயிங் ஸ்னிப்பட், அதை நீங்கள் எழுதணும். அது போக முடிஞ்சு அதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறதுல வந்து 3 மார்க் எழுதணும். அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கும், 3 கொஸ்டின் கிட்ட சாய்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே படிச்சிட்டா தான் நம்ம அதிக மார்க் வந்து சென்டம் மார்க்கெலாம் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். Convert 150/10 into binary, then convert the binary number up to octal, அது வந்து எழுதணும். Write a note on recycle pin. What are the different types of orientation? Define the slide sorter view and its significance. How do you save a file as HTML file? How will you scroll the text in HTML? Write a program to find the sum of 10 numbers using function. What is the role of wire false? What messages will be displayed in the input for ages given? அது வந்து நீங்கள் கம்பல்சரி அதை எழுதிக்கோங்க. அது நல்லா உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுற பார்த்துக்கோங்க. தென் 3 மார்க் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்ட் டி வந்தீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணும்.
அதில பாருங்க ஆன்சர் ஆல் த கொஷின்ஸ் தான். ஆனா வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸ் தான் உங்களுக்கு கொஷின் இருக்கும். அதிலேயே சின்னதா படிக்கிறது, ஆன்சர் சின்னதா இருக்கிறதெல்லாம் படிச்சுட்டு போகாதீங்க. எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. அப்பதான் நீங்க எழுதும்போது உங்களுக்கு சாய்ஸ் விட்டு எழுதுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். படிக்கும்போது எல்லாமே படிச்சுக்கணுங்க நம்ம வந்து. இப்போ 34வது கொஸ்டின்லேருந்து அடுத்தடுத்து படிக்கிறேன் பாருங்க. டிஸ்கஸ் த வேரியஸ் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ரோம். Explain the process management algorithm in operating system or write the steps to generate the following series 5, 10, 12, 20, 2560. அதெல்லாம் நீங்கள் எழுதணும். Explain the 5 types of internet services. Explain the types of a list with suitable HTML code. List and explain the font and text elements properties and values used in CSS. அது எழுதலைன்னா எக்ஸ்பிளைன் த அபவுட் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள் எழுதணுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 38 லாஸ்ட் கொஸ்டின் எக்ஸ்பிளைன் ஃபார் லூப் வித் எக்ஸாம்பிள் ஆர் ரைட் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் நீங்கள் எழுதணும். ஸோ இன்னொரு டைம் கூட உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. சாய்ஸ் விடாமல் படிங்க. இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் சப்ஜெக்டாக நமக்கு வந்து இருக்குங்க இல்லையா, அப்போ நம்ம வந்து நல்லா படிக்கணும். சென்டம் மார்க்குக்கே வந்து எய்ம் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.